கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, எந்த சஹாபியை பின்பற்றுறதுன்னு திணறிடுவீங்க. க்ளூ கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிங்க. ஒன்று குரானு, ரெண்டாவது என்னுடைய ஃபேமிலி. என் ஃபேமிலியில் இருக்கிற சஹாபாக்களை ஃபாலோ பண்ணுங்கள், வழி தவற மாட்டீங்க. இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு போனாங்க. நாம் என்ன பண்ணோம்? அந்த ஃபேமிலி ஜனாதா எடுத்து ஃபேமிலி இருக்கிற திசை தெரியாமல் அழிச்சு விட்டு இன்றைக்கி ஹிதாயத்து தெரியாமல் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அழிஞ்சிட்ருக்கோம். இதே தான் நம்மளும் பண்ணோம். அப்போ இந்த ப்ராசஸ் நம்மளும் அல்லாவுடைய தூதர் சொன்ன அந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே மாறி நம்மளும் தவறி போய் நம்மளும் என்ன பண்ணிட்டோம்? இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பின்னர் இதெல்லாம் செஞ்சாங்க, அல்லாவுடைய தூதர்னு சொல்லிட்டு தூதருடைய போதனைகளுக்கு மாறு செஞ்சாங்க. இப்படி செஞ்சுட்டதுனால கடைசி அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? இந்த கோணல் வழியை மேற்கொண்ட போது, பின்னர் அவர்கள் கோணல் வழியை மேற்கொண்ட போது அல்லாவும் அவர்களின் உள்ளங்களை கோணலாக்கி விட்டான். அது என்ன கோணல் வழி? அப்போ கோணல் வழின்னு ஒன்று நல்லா சொல்கிறான்ல, என்ன கோணல் வழி? என்ன கோணல் வழினா, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இவர்களாக சில விஷயங்களை உற்பத்தி செய்து கொண்டார்கள். அல்லாவுடைய வெற்றி கிடைக்கிறதுக்கும் அல்லாவுடைய அருள் கிடைக்கிறதுக்கும் என்ன உற்பத்தி செஞ்சுக்கிட்டாங்க? தொழுதா போதும், தௌஹீதில் கரெக்டாக இருந்தால் போதும், தர்கா வழிபாட்டை விட்டு விலகி இருந்தால் போதும். இப்போ கூட ஒரு பெருமை என்ன, குவைத்து மன்னர் செத்தாராம், அவருக்கு கபர் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அடக்கம் பண்ணும்போது காட்டுறாங்க கபர் ஒரு அடிக்குது. அவ்வளோதானே உலக வெற்றியுடைய அளவுகோல்? அவ்வளோதான் மறுமை வெற்றியுடைய அளவுகோல், அவ்வளோதானே. செத்ததுக்கப்புறம் தன்னுடைய கபர் இவ்வளோ ஒரு ஜான் இருந்துச்சுன்னா அவங்களாம் சொர்க்கவாசியான்னு அது கபர் கூட பார்த்தீங்கன்னா அதுவும் காட்டுறாங்க. அதுலேயும் ஒரு லாஜிக் இல்லைன்னு வச்சுங்க. யாரும் ஃபஸ்ட்டு நாள் கல்லறை காட்ட மாட்டான். அது ஃபஸ்ட்டு நாள் ஜெயலலிதா சமாதியும் அப்படி தான் இருந்துச்சு. ரெண்டாவது நாள் அந்த அன்னைக்கு 3 நாளுக்கு எப்படி இருக்கும்? அது மண்ணை தான் இருக்கும், மண்ணு குவியலாக தான் இருக்கும். கட்டுறதெல்லாம் பின்னாடி வர்ற தலைமுறை தான் கட்டும். அதெல்லாம் அன்றைக்கி கட்டாது. சரி, இப்போ என்ன விஷயம்னா, நாங்கள் எச்சரிக்கை செஞ்ச விஷயத்தில் உறுதியாக இருக்கும். யார்? கபூர் வழிபாட்டை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்துட்டீங்கன்னு வச்சிங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கம். இது என்னது? கோணல் வழி. கண்டிப்பாக நாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. குர்ஆன் சொல்லக்கூடிய அனைத்து நிபந்தனைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்யாத வரைக்கும் சொர்க்கத்துக்கு நம்மளால் போக முடியாது. கபர் வழிபாடு நீங்கள் தவிர்க்கிறீங்களா, அது ஒரு நிபந்தனை நீங்கள் செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். 1 மார்க் கொஸ்டின், அதுக்கு பாஸ் மார்க் கிடைக்காது. 1 மார்க் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு சப்ஜெக்டில் நீ இந்த இடத்துல தௌஹீதுக்கு வந்திருக்க. கட்டுப்படுதல்ல நீயும் முஷ்ரிக் தான். கட்டுப்படுதல்ல யார்? இப்போ நீ தௌஹீத்வாதி கிடையாது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கோணல் வழிகளை இவர்கள் மேற்கொண்ட போது பல கோணல் வழி இவங்க மேற்கொள்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? மாய மந்திரத்துக்கு போகிறாங்க. ஹாருத் மாருத் இந்த சம்பவம்னு நினச்சிப்பாங்க. மந்திரங்களை நம்புகிறாங்க. அதாவது இந்த ஜெயிக்கிற விஷயம் இல்லை. ஏன்னா மூசா நபி ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்களாம். ஃபிரௌனை எப்படி அடித்தாங்க? கடல் 2ஆக பிளந்துச்சு. இதே ஆற்றல் நமக்கு இருந்துச்சுன்னா எப்படி? நம்மளே காற்று மூலமாக ஜெயிக்க வச்சோம்னா, நம்மளே ஜின்களை கையில் போட்டுக்கிட்டு ஜெயிச்சோம்னா, நம்மளே மாய மந்திரத்தில் போயிட்டோம்னா, நம்மளே சூனியத்தில் இறங்கிட்டோம்னா, இப்படி ஆல்டர்னேட் பல விதமாக போய், அதாவது ஒரு உம்மத்து கோணல் வழியை மேற்கொள்ளுதுன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் கோணல் வழி என்ன தெரியுமா? வணக்க வழிபாடுகளை போதுமாக்கி கொள்வது. அதுக்கப்புறம் அந்த வணக்க வழிபாடுல கூட நீங்கள் ஒழுங்காக இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் வணக்க வழிபாடு தப்பாக செய்வது. அதுக்கப்புறம்